அரசு அனுமதித்த ஆழத்தை விட 3 மடங்கு ஏரியில் ஆழம் தோண்டி மண் எடுப்பதாக கூறி லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள மெய்யூர் பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் தனியார் நிறுவனம் அரசு அனுமதி பெற்று மண் எடுத்து வருகிறது. அரசு அனுமதித்த 1 மீட்டர் ஆழத்தை விட 10 அடி முதல் 12 அடி வரை ஏரியில் மண் எடுப்பதாகவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும் எனவும், கோடை காலங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஏரியிலிருந்து வெளியே வரக்கூடிய நுழைவு வாயிலில் அமர்ந்து லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்து குழந்தைகள் படுகாயமடைந்தனர். குழந்தைகளை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பள்ளி குழந்தைகளுடன் ஆட்டோ ஒன்று சென்றது. 57 வயதான குணசேகரன் என்பவர் ஆட்டோவை ஓட்டி சென்றார். ஆட்டோ சாலையில் சென்று கொண்டிருந்த போது வளைவு ஒன்றில் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 8க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் காயமுற்ற குழந்தைகளை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். குழந்தைகள் அனைவரும் சிறு காயத்துடன் உயிர் பிழைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்டோக்களில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நபர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோக்கள் அதிக வேகத்துடன் செல்வது அதிகரித்துள்ளதாகவும், இதுபோலவே பள்ளி குழந்தைகளையும் அதிக அளவில் ஏற்றிக்கொண்டு அதிவேகத்தில் செல்வதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்றும் புகார் எழுந்துள்ளது. எனவே பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் ஆட்டோக்களை கண்காணித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோ கவிழ்ந்து காயமடைந்த பள்ளி குழந்தைகளை பழனி வட்டாட்சியர் பிரசன்னா நேரில் சென்று பார்வையிட்டார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை ஈசிஆர் மெயின் ரோட்டில் நடைபெற்ற ஜிஎஸ்டி விளக்க உரை தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிழக்கு கடற்கரை சாலை மெயின் ரோட்டில் ஜிஎஸ்டி விளக்க உரை தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம், பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் தினேஷ், பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சுரேஷ், மாவட்ட துணைத் தலைவர் சந்திரலேகா பிரபாகரன், முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ், மரக்காணம் கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் தினகரன், சக்திவேல், மண்டல துணைத் தலைவர் ரமேஷ், கோதண்டபாணி, முத்தமிழ், மண்டல செயலாளர்கள் நாகராஜ், சக்தி, எந்திரன், ஜெயலட்சுமி, சத்யா, மண்டல பொருளாளர் விமல்ராஜ், பாஜகவின் மூத்த நிர்வாகி அனுமந்தை போஸ்ட்மேன் ஆவணி, மகளிரணி மாவட்ட தலைவர் செல்வி,
மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவரஞ்சனி, மீனவரணி மாவட்ட துணைத் தலைவர் பாவாடை துரை, மீனவரணி முன்னாள் மாவட்ட தலைவர் சுரேஷ், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் காத்தவராயன், அரசு தொடர்பு துறை மாவட்ட செயலாளர் திலீப், முன்னாள் மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துலட்சுமி, ஊரக உள்ளாட்சி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் மணிவண்ணன் மற்றும் பாஜக சொந்தங்கள் முருகேசன், உலகநாதன், ஜம்புலிங்கம், முத்து, உமாபதி, ரத்தனசாமி, ஏழுமலை, ராஜேஷ், ரவி, மகேஷ், சரவணன், மூர்த்தி, முருகன், 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு கதிரவன் தலைமையேற்று விழாவினை சிறப்பான முறையில் செயல்படுத்தினார். எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பிரதமராலையும் சாத்தியமான ஒன்று கிடையாது. இவர்கள் ஆண்ட 60 வருஷமாக ஆண்ட காங்கிரசும் சரி, 60 வருஷமாக ஆண்ட இந்த நம்ம திராவிட கட்சிகளும் சரி, இதுவரை தமிழகத்திற்காக என்ன நலத்திட்டம்? அப்ப போதை பொருள் கடத்துறவன் விக்கிறவன் எல்லாமே திமுக காரன். அதனால தானே அதிகமாகுதுன்னு பொருள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. எந்த மாதிரியான அரசு இப்ப ஆண்டு எவ்வளவு பெரிய மாஃபியா வேலை பார்த்து பல கோடி கணக்குல கொள்ளை அடிச்சாரு. அவருடைய கணக்கு வழக்குல தண்டனை எடுத்து முறையா வச்சிருக்காங்க. அவர் தப்பிக்கல முடியாது. இருக்கிற எல்லா கனிம வளத்தையும் திருடுற வேலை தான் அவருடைய வேலை. இதெல்லாம் மக்களே நீங்க மறந்துடாம இருக்கிறது தான். இதை நாங்க கவனப்படுத்தி படாலம் ரயில் நிலையத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் நின்று சென்ற ரயில் தற்பொழுது நிற்காமல் செல்கின்றது. அதனை படாலம் ரயில் நிலையத்தில் நிற்க வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி பொதுமக்கள் சார்பாக மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்து படாலம் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் ஊதூர், எல்லன்புரம், பாத்தூர், படாலம், சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு நாள்தோறும் வணிகத்திற்காகவும் பணிக்காகவும் இப்பகுதியிலிருந்து 50,000க்கும் மேல் பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு படாலம் ரயில்வே நிலையத்தில் ரயில் நின்று செல்வது வழக்கம். தற்போது சில ஆண்டுகளாக ரயில் நிறுத்தப்படவில்லை எனவும், படாலம் ரயில்வே நிலையம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மட்டும் சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்யப்படுகின்றனர். இவர்களில் விவசாயம், தொழில் மற்றும் பணிக்கு செல்வோர் ஆவர். எனவே இவர்கள் இங்கிருந்து செங்கல்பட்டிற்கு தனியார் வாகனம் மூலம் சென்று செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்திலிருந்து ரயிலை பிடித்து பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து வருகின்றனர். பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரை பேசஞ்சர் ரயிலை இயக்க கோரியும் அனைத்து ரயில்களும் படாலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டியும் படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி, துணைத் தலைவர் பிரஸ்கில்லா ராஜன், வார்டு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் மதன், முருகன், புருஷோத்தமன், பாலாஜி, சந்துரு, சேகர், சரவணன், படாலம் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள், பாஜக முன்னாள் மாநில விவசாய சங்க செயலாளர் முரளி, மோகன் மனு அளித்ததன் அடிப்படையில் ஆய்வாளர் பாரி படாலம் ரயில்வே நிலையத்தில் ஆய்வு செய்த பின் தெரிவிக்கையில், பாண்டிச்சேரி, விழுப்புரம் ரயில்கள் நின்று செல்லவும், அதனைத் தொடர்ந்து தாம்பரத்திலிருந்து படாலம் ரயில் நிலையம் வரை ஆய்வு செய்து மேல்மருவத்தூர் வரை ரயிலில் இயக்க பரிசீலனை செய்து வருவதாகவும், தற்போது படாலம் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்த சில தினங்களில் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த படாலம் ஜெபராஜ், அருணகிரி என்கிற சேகர், யுவராஜ், பாண்டியன், படாலம் கிராம பொதுமக்கள் அனைவரும் உடனிருந்தனர். கை தடுப்பா ஓகே ஓகேண்ணா கொஞ்சம் என் நம்பர் அவருக்கு என்ன பண்றாங்க அரியலூரில் மது குற்றம் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டது.
அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தலைமையில் ஏலம் விடப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட 28 வாகனங்களை ஏலம் எடுக்க முன்பணம் செலுத்தி பதிவு செய்தவர்கள் ஏலம் கேட்க அனுமதிக்கப்பட்டனர். அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். ஏலம் எடுத்தவர்கள் ஏலம் எடுத்த தொகையுடன் GST தொகையை செலுத்தி வாகனத்தை எடுத்து சென்றனர். டோக்கன் நம்பர் 61 2000 டோக்கன் நம்பர் 70 10,200 ஏழுதரம் கேள்விக்கா இடம்பெறேன் 10,200 கற்றல் வசதியின் கல்வி திட்டம் சென்னை ரோட்டரி SPO கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்து சிறுதாமூர் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பெஞ்சுகள் மற்றும் மேசைகள் சீனிவாசன் அறக்கட்டளை சார்பாக வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாமூர் மற்றும் அனந்தமங்கலம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக கற்றல் வசதியில் கல்வி எனும் திட்டத்தை ஸ்ரீ சீனிவாசன் அறக்கட்டளை அறிமுகப்படுத்தி இன்று முதல் சுற்றுவட்டார கிராமங்களில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி ஆகியவற்றில் மாணவர்களுக்கு வகுப்பறையில் தரையில் உட்கார்ந்து பயில்வதால் அமர்வதற்கு மர வேலைப்பாடுகளுடனான இருக்கைகளும் மேசைகளும் பயன்படுத்தக்கூடிய 660 மர மேசைகளும் மற்றும் இரும்பினால் இருக்கை மேசைகளும் 50 சென்னை மிட்டவுன் ரோட்டரி தலைவர் எட்வின் மற்றும் முன்னாள் தலைவர் கமல், அச்சர கவிஞர் ஸ்ரீதேவி துரையரசு, தென்னேரி, சிறுதாமூர், அனந்தமங்கலம் உள்ளிட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மாரியப்பன், பாக்கியலட்சுமி வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கல்வி உபகரணங்களை மாணவர்களுக்காக என்றும் பணியில் சிறப்பாக விளங்கும் சென்னை அண்ணாநகர் SPOA கல்வி அறக்கட்டளை சார்பாக வழங்கிய கவிஞர் விஜயகிருஷ்ணன் கற்றல் வசதியில் கல்வி நிர்வாக அரங்காவலரும் சிறுதாமூர் ஸ்ரீ சீனிவாசா அறக்கட்டளை தலைவர் விஜயகிருஷ்ணன் பெஞ்சுகளும் எழுதுவதற்கு மேசைகளும் மாணவர்களுக்காக பெற்றுத்தந்தமைக்காக அப்பகுதி பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். பார்த்து ரிட்டையர் ஆனவங்க 2 பேரும் செவிலியர்னா என்ன? படிப்பதை காண சகியாமல் திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய இந்த ஊரையும் இன்னும் சுற்றுப்புற கிராமங்களையும் தத்தெடுத்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக இந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார். எழுது பலகையும் எழுது பெஞ்சும் அமரும் பெஞ்சும் ரோட்டரி சங்கம் மூலமாகவும் SBOA பள்ளி மூலமாகவும் அவர் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார். இன்னும் நிறைய பள்ளிகளுக்கு நிறைய கிராமப்புற குழந்தைகளுக்கு இது போன்று வசதிகளை வருங்காலத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழகம் எங்கும் தரையில் அமர்ந்து படிக்கும் குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளே இருக்கக்கூடாது என்னும் அந்த ஒரு உயரிய நோக்கத்துடன் ஆரம்பித்த திட்டம்தான் கற்றல் வசதியில் கல்வி என்னும் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்து சென்னை தனியார் ஓட்டலில் ICL FinCorp நிறுவனம் பாதுகாப்பான தனது புதிய பத்திரங்கள் வெளியீட்டை அறிவித்தது. சென்னை தனியார் ஹோட்டலில் ICL FinCorp நிறுவனம் தனது புதிய பாதுகாப்பான திரும்ப பெறக்கூடிய மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் பொது வெளியீட்டை அறிவித்தது. இந்த வெளியீடு வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அதிகபட்சம் 12.62% வரை பயனுள்ள வருவாய் வழங்கும் இந்த வெளியீடு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பும் நம்பகத்தன்மை கொண்ட முதலீட்டு வாய்ப்பாக அமையும் எனவும் இந்த வெளியீடு வரும் 28ஆம் தேதி வரை திறந்திருக்கும். ஒவ்வொரு NCDக்கும் 1000 முகவிலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியீடு 13, 24, 36, 60 மற்றும் 70 மாதங்கள் ஆகிய கால அளவுகளில் மாதாந்திரம், வருடாந்திரம் மற்றும்
தொகுப்பு வட்டி ஆகிய விருப்பங்களுடன் 10.50% முதல் 12.62% வரை வட்டி விகிதங்களில் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் வழக்கறிஞருமான அனில்குமார் பேசுகையில், இந்த வெளியீட்டின் மூலம் பெறப்படும் நிதி ICL பின்கார்ப் நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கவும் வாடிக்கையாளர் பங்குதாரர்களின் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் முக்கிய பங்காற்றும் எனவும், தற்போது எங்கள் நிறுவனம் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் வலுவான முன்னிலையில் செயல்பட்டு வருகிறது என்றும், ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். The offering presents an attractive and secure investment opportunity for those seeking flexible tenures. Following the remarkable response to our previous NCD issues, we are truly honored by able each NCD carries a face value of ₹1,000 and the issue of AG Anilkumar, CMD of ICL Fincorp. ICL Fincorp 1991 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சென்னை அசோக் நகரில் 35 ஆண்டாக போகிறேன். ഈ நவம்பரில் ஆல்ரெடி ஆயிருக்கேன். இந்த மாதம் 17th செக்யூர்டு NCD ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 100 crores டோட்டல் அமௌண்ட் 100 crores 17th ஸ்டார்ட் பண்ணிட்டு 28th க்ளோஸ் பண்ண. பாடாலூரில் நள்ளிரவில் நகைக்கடையில் காவலாளியை கட்டி போட்டு மர்ம கும்பல் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான 30 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நகைக்கடை உள்ளது. இந்த கடையின் உரிமையாளர் 60 வயதான தமிழரசன் பாடாலூரில் வசித்து வருகிறார். தமிழரசன் நேற்று வழக்கம் போல் நகைக்கடையை பூட்டிவிட்டு அதே ஊரை சேர்ந்த காவலாளி ஜெயராமனை காவலுக்கு விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். நள்ளிரவு 2 மணி அளவில் காவலாளி ஜெயராமன் நகைக்கடைக்கு வெளியே கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். இதை நோட்டமிட்ட 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் காரில் வந்து கட்டிலில் படுத்திருந்த ஜெயராமனை வாயில் செலோ டேப்பால் ஒட்டி கை மற்றும் கால்களை கட்டி கடைக்கு பின்னே தூக்கி எறிந்துள்ளனர். பின் கடையின் பூட்டை உடைத்துள்ளனர். அப்போது அலாரம் சத்தம் கேட்டு கொள்ளையர்கள் அதிர்ந்துள்ளனர். உடனே கடையின் முதலாளி தமிழரசன் செல்போனுக்கு அலாரம் சத்தம் கேட்க அவர் உடனடியாக கடைக்கு வந்துள்ளார். அதற்குள் அங்கு வந்த கொள்ளையர்கள் காரின் மூலம் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாடலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய துணி இருந்தா கொடுங்களா ஐயா? பேசுறீங்களா? வடக்கால அதில் கிழக்கால சைடு போய் கொண்டு வச்சுட்டாங்க. குண்டை வச்சுட்டு நீங்கள் இது சத்தம் போட்டிங்கன்னா அது குத்தி விடுவேன் நான். ஆமாம், கையும் காலையும் கட்டி விட்டானுங்க. அது இந்த முன்னால் அந்த சொற்று இதுங்கிறப்ப சொற்று உடைக்கிறப்ப அங்கே அலாரம் போயிருக்குமா, அதுட்டு முதலாளியே வந்துட்டார். வந்து உங்களை தேடினாரா? தேடினார். நாங்கள் குந்தி இருந்துட்டு இந்த இதுங்கவும் கொஞ்சம் அப்படியே அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாரி இருந்தது. பேண்டேஜை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டேன். கையை கொண்டுட்டு போய் அந்த பல்லில் கட்டிட்டு அது கை கட்ட அவுட்டு விட்டேன். அவுட்டு விட்டோன்னா கால் கட்டி அவுட்டு விட்டு நான் வந்துட்டேன். அவர்கிட்ட நானாக தான் போனேன். அவர் வந்து உங்களை காப்பாற்றல?
அவர் இதுங்களா ம் நாங்கள் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ம்